வணக்கம். தமிழ்நாடு மக்கள் சார்பாக ரமேஷ், அறநிலையத்துறை. நீங்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு மேடம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறப்போ, மா இருங்கம்மா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு அம்மான்றீங்க. ஏன் மேடம் சொல்லக்கூடாதா? ஏன் உங்களுக்கு அவங்க அம்மாவா? ஒரு பத்திரிகை நிறுவருக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியல. பதட்டத்தில் என்னென்ன பேசுறீங்கன்னு தெரியல. கலர் கலராக ரீல் சுற்றுறாங்க, கலர் கலராக திமுக ரீல் சுற்றுறாங்க அப்படின்றீங்க. நயினார் நாகேந்திரன் அவருக்கு இது முன்ன பின்ன இதை பற்றி தெரியுமான்னு நயினார் நாகேந்திரனை பற்றி பேசுகிறீங்க. இப்போது நெருப்பு இல்லாமல் புகையாது. நீங்கள் 2 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எதுனா அலிகேஷன் வரைக்கும் பேசியிருக்காங்களா? இன்னைக்கு ஒரு அலிகேஷன் வருதுன்னா சும்மாவா? நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆமாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இப்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒழுங்காக வேலை செய்யாட்டாலும் சரி, இப்படி ஒரு லஞ்சம் வாங்கினாலும் இதுக்கு பொறுப்பு யார்? முழுக்க முழுக்க அதோட மந்திரி தான். அதுக்கு இப்போ அறநிலையத்துறை மந்திரி நீங்கள் தான். இப்போ முழுக்க பொறுப்பு நீங்கள் தான் ஒத்துக்கணும். இப்போ நீங்கள் இருந்து இவ்வளோ 100 கோடி, அதுவும் 1 ரூபா 2 ரூபா இல்லை, 100 கோடி கிட்டத்தட்ட ஒரு சொத்தை அபகரிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கை இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? இது மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்காங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லி திமுகவை குறை சொல்ல போறீங்க. இப்போ சும்மா குறை சொல்ல முடியாது இல்லையா? ஒரு எதுனா ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இது ஒரு தவறு நடந்திருக்குன்னு. அப்போ அவங்க யோசிப்பாங்க இல்லையா? இப்போ திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், விடுங்க யாருன்னா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையில்லைப்பா. நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும், எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்க சைலண்டாக இருக்காங்க தானே. நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி செய்வேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ கரூரில் கூட இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு 4-5 நாள் முறை சொல்லியிருக்காரு. இப்போ மக்கள் அப்படி இருக்குமான்னு சந்தோஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ உடனே கலர் கலராக லீவ் சுற்றுறாங்க. அப்புறம் அவங்க இப்படி பேசுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? பப்ளிக்கை எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க சொல்லுங்க? மக்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்கள் கேட்கக்கூடாதா? இதுக்கு சும்மா பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்களா மக்கள்? இப்போ இவ்வளோ பெரிய சொத்து கோயிலோட சொத்து அபகரிக்க ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு மந்திரி மேலே மக்கள் எப்படி கொந்தளிக்காம இருப்பாங்க சொல்லுங்க? இப்போ சப் ரிஜிஸ்டர் யாரும் தெரியாது, என்ன அவங்களுக்கு மக்களுக்கு யாரும் தெரியாது, உங்களை தான் தெரியும். ரமேஷ் இன்னைக்கு அறநிலையத்துறை மந்திரி ரமேஷ், அவருக்கு தெரியாம எப்படி நடக்கும்? அப்படிதான் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. அது சொல்ற இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. பொறுமையா தான் இதை பதில் சொல்லணும். எல்லாருமே கோவப்படுறது, எல்லாருமே எஃப்ஐஆர் பண்ணிடுவோன்றது யாரும் உங்களை தப்பா சொல்லலையே. இது எப்படி போச்சு உங்களுக்கு தெரியாம? அப்போ நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது மக்களோட கேள்வி. அதுக்கு நீங்க பொறுமையா பதில் சொல்லுங்க. இப்படிதான் இருக்குன்னு ஒரு பத்திரிகாரங்களை பார்த்து அம்மா நாம இருமா நான் சொல்றேன் இது ஒரு ஸ்லம்ல பேசுற மாதிரி இல்லையா? இப்ப ஸ்லம்ல தான் படிக்காதவங்க ரொம்ப பார்ப்போம், அவங்களுக்கு தெரியாது. படிச்சுன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. படிக்காதவங்க அம்மா இருங்கம்மா நான் சொல்றேன் இருமா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்றது. நீங்க படிச்சிருக்கீங்க, அறநிலையத்துறை மந்திரி வேற உங்களை ஆக்கியிருக்காங்க. பாருங்க நீங்க யாரோ எங்க இருந்தீங்கன்னு யாருக்கும் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. யாருன்னே தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஜய் அப்படி ஜோசப்ன்றது அது சிஎம் ஆனப்ப ஜோசப்னு ஆட் ஆச்சு. அதுக்கு முன்னே விஜய் அவர் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுவாரு, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அன்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் அவங்க எல்லாரும் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. அது விஜயோட ஒரே ஒரு காரணத்தால நீங்க எல்லாம் ஆட்சியில். அப்போ நீங்க எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். எங்க இது மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு. இப்ப தாசில்தார் முகம் தெரியுமா? எங்க இருக்காரு, யார் பண்ணா, யாரு ரிஜிஸ்டர், யார் இது அப்படின்னு மக்களுக்கு தெரியுமா? முகத்தில் என்ன பார்த்துருக்காங்களா? உங்களை தான் பார்த்துருக்காங்க. நீங்க தான் கொண்டு மக்கள் முன்னாடி நிப்பாட்டணும். கேஸ் எங்க வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, என்ன எஃப்ஐஆர் காப்பியை மீடியா கொடுக்கணும். எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் பாருங்க, உங்க மேல அரெஸ்ட் ஆயிருக்காங்க பாருங்க, இது இப்படி இருக்காங்கன்னு நீங்க தான் ப்ரூஃப் காட்டணும். ஏன்னா உங்களோட கடமை அது. நீங்க மக்கள் மேல் கோவப்படுறதுக்கோ இல்ல பத்திரிகைக்காரங்க மேல ஒரு வெறுப்பா பேசுறதுக்கோ இல்ல கலர் கலரா அந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். நீங்க கலர் கலரெல்லாம் பேசக்கூடிய அவசியம் மக்களுக்கு இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்குது, சரியா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை. உங்களை குறை என்ன பண்றீங்க இல்லை, இது வந்துருது வெளியே. ஏன்னா இது கடவுளோட நிலம், புரியுதா? அது பவர்ஃபுல் தெய்வம் முருகர். அப்படி இருக்கப்போ நீங்க அதெல்லாம் எதுவுமே எப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க மந்திரி ஆன உடனே என்ன பண்ணீங்க? ஒரு முறுக்கு எங்க கோயிலுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாத முறுக்கோட டேட்டு என்னைக்கு மேனுஃபேக்சர் ஆச்சு, இதுல தேதி இல்லை, இது எப்படி நீங்க எக்ஸ்பைரி டேட்டே இல்லையே, எப்படி விற்கிறீங்கன்னு ஒரு சாதாரண முறுக்கை போயிட்டு ஒரு பப்ளிக் கிட்ட போய் ஒரு கடை வச்சிருக்கவங்கள போய் கேட்குறீங்க. ஒரு சின்ன முறுக்கு பேக்கெட்டை நீங்கள் அப்படி பண்ணுறப்போ இவ்வளோ பெரிய ஒரு கண்ணு முன்னாடியே நடக்குதுன்றப்போ எப்படி நீங்கள் இதை கோட்டையை விட்டீங்க?
இது மக்களோட சந்தேகத்தை நீ தீர்த்தே ஆகணும். உடனடியா நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டாங்க, நாங்க எதுவும் திருடல, நாங்க எதுவும் பண்ணல, சொந்தக்காரருக்கு எதுவும் எழுதல, எங்களுக்கு எதுவும் இல்லை, சும்மா இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, அவங்க மேல எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்கள் மேல எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்கள் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு கேட்குவாங்க, வேற மாதிரியும் கேட்பாங்க, கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க. ஏன்னா மக்களோட பணத்துல, வரி பணத்துல நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மக்களோட கொடுக்கக்கூடிய வரி பணத்துல நீ கார்ல போறீங்க, கவர்மெண்ட் கார்ல போறீங்க, உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதால மக்களோட வரி பணத்துல தான். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் ரேஷன் வாங்குறீங்க, வீட்டில் ஒரு விலைக்கேத்துறீங்கனால மக்களோட வரி பணம் தான். நீங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதியை இல்லாம நீங்க சாதாரண மனுஷனா இருந்தா நீங்க யாருக்கும் கவலை நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா வாழ்ந்துட்டு போயிடலாம். மக்கள் பணத்தில் என்னைக்கு நம்ம குடி இருக்கிறோமோ, என்னைக்கு இப்படி ஒரு அதிகாரத்தில் மக்கள் பணத்துக்கு வருமோ, ஒரு ரூபாக்கும் பொறுமையாக பதில் சொல்லி ஆகணும். கோவப்படுறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார, மந்திரியா உட்கார சான்ஸே இல்லை. பொறுமை தான் முக்கியம். இது உடனடியாக இதை மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க. அப்படின்னா உங்கள் பேர் தான், உங்கள் மேலே தான் பேர் வந்துட்டே இருக்கும். அதனால நயினார் நாகேந்திரனை குறை சொல்கிறது இதெல்லாம் தப்பு. உங்கள் மேலே குறை சொல்லணும் அவருக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை இல்லையா? அவர் என்ன இவ்வளோ 2 மாதம் உங்கள் மேலே என்ன குறை சொன்னார்? யார் மேலேனா? நயினார் நாகேந்திரன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு ப்ரூவ் வந்திருக்குது சொல்கிறாரு இல்லையா? அதனால யாருமே நீ குறை சொல்ல. யார் தப்பு பண்ணனா அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சி உடனடியாக மக்கள் முன்னாடி இவர் தான் பண்ணினாருன்னு வீடியோ ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க. அப்புறம் அவர் மூஞ்சை காட்டக்கூடாது. கடவுளோட சொத்தை அபிகரிக்க போன ஒரு அதிகாரி நாளை பின்ன மூஞ்சை தலை காட்டக்கூடாது. அது ஃபோட்டோவை பப்ளிக் முன்னாடி காட்டுங்க. அவன் எஃப்ஐஆர் பண்ண காப்பியை மீடியாவுக்கு காட்டுங்க, பத்திரிகை நிறுவனர் காட்டுங்க. எல்லாம் பண்ணி நீங்கள் நிரபராதி நிறுவீங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் நான் நிரபராதி, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, அதிகாரி பண்ணியிருக்கிறது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் என்ன பிரச்சனை? 100 கோடி ரூபா ஒரு அதிகாரி பண்ண முடியுமான்றது என்னோட கேள்வி. ஒரு மந்திரிக்கு தெரியாமல் 100 கோடி ரூபா சாதாரண அமௌண்ட்னா கூட ஒரு 50 லட்சமோ ஒரு கோடியை திருடுறானா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் பண்ணிடுவோம், ஏதோ தைரியத்தில் சொல்லலாம். 100 கோடின்றப்போ அது ஒரு மந்திரிக்கு தெரியாமல் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு. அதை தீர்க்கணும்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஏன் இப்படிலாம் சொன்னீங்கன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் மக்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதோ, இப்படி உங்களை மேலே யூடியூப்ல யாராவது தப்பாக பேசுனா அதை நிறுவீங்க. இப்போ உங்களுக்கு தப்பாக பேசுறது இல்லை, இப்போ இருக்கிறது இப்படி ஆயிருக்கு, இது காரணம் எப்படி உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஆச்சுன்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல கிடையாது உங்களுக்கு இருக்குது. இது உடனடியாக இது என்னன்னு பார்த்து மக்கள் முன்னாடி அதை டிவியில் வர்ற மாதிரி பார்த்து பத்திரிகை நிறுவனர்கள் இதை கொடுங்க. பத்திரிகை நிறுவனர் உங்களை ஒரு பேட்டி எடுத்தாக்கா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக பேசுங்க. மேடம் லேடிஸுங்க இருக்காங்க, லேடிங்க மேடம் சொல்லுங்கள் மேடம், பண்ணுங்க மேடம், அப்படி பேசுங்க. சாருன்னுங்க மீடியா. உங்களுக்கு மீடியாக்காரனா உங்களுக்கு அவ்வளோ எகாலத்தாரமாயிடுச்சு இல்லையா? ஏன்னா உடனடியாக மக்களுக்கு போட்டு காட்டிடுறாங்க இல்லையா, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, என்ன நல்லது பண்ணுறீங்கன்றது. நல்லது பண்ணால் ஒரு சந்தோஷம். ஏன்னா நல்லது பண்ணுறது காட்டிட்டா 10 வாட்டி போட்டு ஒரே விசில் ஒரே சவுண்டு சந்தோஷம் தான் இல்லையா? இப்போ விஜய் வர்றாருன்னா வராருன்னு 100 வீடியோவில் போட்டு காட்டுறாங்க, அப்போ உங்களுக்கு சிரிப்பு சந்தோஷம். இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு கோபம். மீடியா டிவிக்காரங்களை பத்திரிக்காரங்களை ரஃபா பேசுறது, பத்திரிக்காரங்களை மறைச்சு பேசுறது, இதெல்லாம் என்ன உங்களோட கேரக்டரு? ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னே நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரே ஒரு விஜய் என்ற முகத்தை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு அதில் அவருக்கு இஷ்டப்பட்டவங்களை கொண்டு வந்து மந்திரி ஆக்கியிருக்காரு. அப்படி இருக்கப்போ நீங்கள் ஒரு நிமிஷமும் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து வச்சுட்டாங்கன்னா நீங்கள் யாரும் தெரியாது இல்லையா? என்ன வேணா கோவத்தில் உங்களை என்ன வேணா கேட்பாங்க. விஜய் கேட்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவருக்கு வேண்டியவங்க மக்களுக்கு இவர் இன்னைக்கு நாளைக்கு நல்லது செஞ்சிருவாருன்றது பொறுமையாக காத்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதனால அவர் பேரை கெடுக்காம உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் யாருன்னு. எந்த ஒரு பையனு கூட தெரியாது தமிழ்நாட்டில். யாரும் பையன் இருக்கட்டும், வயசான இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், நீங்கள் போய் முன்ன நின்னா கூட யார்ப்பா நீன்னா கேட்பாங்க. அதே விஜய் நின்னா, விஜய் நம்ம நடிகர் இன்னைக்கு முதல்வர் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதனால அவரை முகத்தை பார்த்து தான் நீங்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிறு தப்பு பண்ணினாலும் விஜய்க்கு தான் போய் விடியும். புரியுதா? எல்லா இடத்துலையும் அவர் எல்லா இடத்தையும் அந்த என்னது ஓட்டு கேட்குறப்போ அவரோட பேனரையும் அவரோட கட்டடரை வச்சு ஓட்டு கேட்டாங்க, வண்டியில் வச்சுட்டு ஓட்டு போடுங்கன்னு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் ராபோட் மாதிரி ஒரு பொம்மை பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லலாம் அவர் நிற்க முடியாது. அதனால நேர்மையாக நீங்கள் இருக்கீங்கன்றதை மக்கள் முன்னாடி நிறுவீங்க. வணக்கம்.